பத்திரிகையாளர் சந்திப்பு நோக்கம் என்னன்னாலே இப்போ நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் சிபாக்கா நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன லெவலான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, ஸோ எவ்வளோ பேர் இதனால் ஒவ்வொரு நாளும் டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி A very good afternoon and good evening. Thank you to entire press team. கேக்குதுங்களா? I thank the entire press team. எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியுமே ப்ரெஸ்லேருந்து வரவங்களாம் நிறைய நண்பர்கள் இங்கே இருக்க ஒரு சிலவங்க நல்லாவே தெரியும் நமக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு நாள் நோட்டீஸில் இங்கே வந்து எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் நன்றி. I'm just going to take ஒரு 2-3 minutes தாங்க. நம்ம சிபாக்காங்கிறது என்ன, சிபாக்கா ஆர்கனைசேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு வெஸ்ட்மினிஸ்டர் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வில் டேக் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். சிபாக்கா வந்து பிரெயின் சைல்டு டாக்டர் ராஜா அமர்நாத் ஒரு 2014 ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணணும் ஐசியூன்னு சொல்லும்போது ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்றைக்கி வந்து 300 ஐசியூ பெட்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா, ஒரிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ், ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் சின்ன கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் ஐசியூ மட்டும் நடத்திட்டு வர்றோம். 300 பெட்டுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டாலே ஒரு 300 ஐசியூ பெட்ஸ் நடத்த முடியாது. நாங்கள் 300 ஐசியூ பெட்ஸ் இதுவும் தாண்டி கிராமங்களில், அதாவது ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், விழுப்புரம், இங்கேயும் நம்மளோட ஐசியூ நடத்துகிறோம். கூடிய விரைவில் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் சிபாக்கா சென்றடைந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கேள்விப்படுவீங்க. கவர்மெண்ட்டும் இல்லை நம்ம சிபாக்கா பண்ணுவோம். ஐசியூ பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இந்த கோவிடுங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு இப்போ செகண்ட் வேவில் இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெஸ்ட்மினிஸ்டர் ஒரு போன வாரத்தில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஐசியூ பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரே வாரத்தில் அத்தனை ரிசோர்ஸையும் கொண்டு வந்து இங்கே எங்களால் ஒரு வாரத்தில் இங்கே ஐசியூ பண்ண முடியுது, பண்ணிகிட்ருக்கோம், ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வெஸ்ட்மினிஸ்டர் ஆப்வியஸ்லி திஸ் மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ரூரல் ஐசியூ பண்ணிகிட்டு இருந்தாலும், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் மற்றும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பண்ணாலும், இந்த இடத்துல நம்ம கேட்டர் பண்ணுறது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். லண்டனில் எப்படி ஒரு ஐசியூ நடத்துவாங்களோ அதே போல் இந்த இடத்துல நம் சென்னை மக்களுக்காக கோவிட் ஐசியூ நடத்துவதற்கு சிபாக்கா மற்றும் வெஸ்ட்மினிஸ்டர் ஒன்று சேர்ந்து நம் மக்களுக்கு குவாலிட்டி ஐசியூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துடன் செயல்படுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாமே இந்த கோவிட் சீக்கிரம் முடியணும் என்று பிரார்த்திக்கிறோம். சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம டாக்டர்கள் மற்றும் அரசாங்கம் சொல்வது போல் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுட்டு நம்ம ப்ரிவென்டிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது நார்மல் ஐசியூவாக நடத்துவோம் வெஸ்ட்மினிஸ்டரில். இதுதான் எங்களோட பிளான். வெஸ்ட்மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் எனக்கு அடிக்கல் நாட்டின நாள்லேருந்து தெரியுங்க. மிஸ்ஸஸ் பிரேமா சுபாஷ்கரன், Chairman and Managing Director of Westminster, a great visionary, great leader. Currently she is in London. She's been interacting with us for almost last 5 years. I've been interacting with her. It's her vision. She wanted to give a quality setup, daycare facilities, and later on now it's become an inpatient facility in heart of Chennai. And her plan was to actually expand to much more cities. 100% this will happen. And I greatly thank Mrs. Prema Subhashkaran, Mrs. Shantini, and others team from Laika Group for giving this opportunity for Sipaka to have their ICU here. At this moment, I should also mention a word about Dr. Arun. Dr. Arun, நான் வந்து இப்போ ஒரு ஃபியூ டேஸாக பார்க்குறேங்க. இவ்வளோ டைனாமிக்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி சார் உங்களால் இவ்வளோ கடைன்ட்டு கேட்டால் சார் 24 மணி நேரம் நீங்கள் தான் சார் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 24 hours he spends in Westminster. இவர் வந்து ஃபேமிலியில் இல்லை சார், இதான் சார் என் ஃபேமிலி அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு டாக்டரும் இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுறவரையும் நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ டாக்டர் அருண். We are very grateful to you.
and we will take all your questions after our introduction. Thank you. Making it in a short notice. I'll make my speech also very short because as sir சொன்ன மாதிரி what Westminster is in sir சொல்லிட்டாங்க, what Sipaka is in sir சொல்லிட்டாங்க. Two good people for the betterment of Chennai's healthcare need on COVID crisis is joined together to serve the public. அவ்வளோதான் சார் இதில் the crux of the matter. ஏன்னா why are we spending 24 hours, we don't have a family, அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் அந்த மருத்துவர் அவரோட குடும்பத்தை தியாகம் பண்ணி இங்கேயே காத்திருந்து காப்பாற்றணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாவே இட் இஸ் a half cure. So that is the reason we opened up our facility to every public, and then we are making it more affordable so that we can contribute to the efforts what government is doing, what public is doing. So that is as a medical ethics நம்மளால எவ்வளோ பப்ளிக்கு சர்வ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நேரத்தில் we opened up all our facilities. Some of the departments we shut it down and we added beds to accommodate patients, sir. So when the crisis is high, our stake and our involvement to support the government and public should also be high. Most of our staff nurses are stretching their time. Most of our doctors are stretching our time. As administrators, we are also stretching our time, sacrificing our family time and spending more time in the hospital to support more people who deserve as well as who is in their need for healthcare requirements, sir. So as our smallest contribution to the government and population of Chennai, Westminster and Sipaka are joining hands to support every needy patients who is suffering from a COVID emergency, sir. So with that, I thank all of you for coming here, and I'll hand over the mic to you, sir. Next, I would like to invite Mrs. Shirley Pretty, Regional Nursing Supervisor of Sipaka, to hand over the bouquet to our Managing Director, Dr. Raja Amarnath, please. Next, I would like to invite Mr. Magesh, Unit Coordinator of Villupuram, to hand over the bouquet to Dr. Raja Marumuthu, Project Director of Sipaka, please. So before I'm going to hand over the mic to the dais people, I request all the press meet people to put your mobile phone on the silent, and if you want to ask question, the mic will be passed to one by one, so you can raise the question so that the function will carry out smoothly. And last but not least, I thank all the press people who gathered here, accepting our invitation at very short notice. Thank you so much. So I'm hand over. Irkara hospital. This is the facilities here are state-of-the-art facilities in terms of infrastructures, equipments, and the combination of doctors. And it is positioned for the benefit of people of Chennai. And we are in existence for about 5 years now, and we are serving them for the last 5 years. At the time of pandemic, there is a need for expansion and adding an ICU. That is the premise for us to go for a sign up now with Sipaka, with the partnership for Sipaka. That is the most important thing. To tell you more about Westminster, pathina the quality of equipments, quality of the instruments which has been used for diagnosis to treatment எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஒரு குவாலிட்டி கான்ஷியஸா பண்ணப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் which I would request the entire people of Chennai to make use of the facility. So thank you once again for all of you to coming here for the press meet and once again, thank you all for making up, such a short notice in the pandemic situation. Westminster ICU பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. So Westminster used to be a multi-speciality hospital just for the past 4-5 years. Because we saw the second wave of COVID, and we wanted to help
patients suffering from COVID also. So initially we started with the vaccination first. So vaccine la poda aarambichom. Then we thought, these patients, everyone were, they were trying to call us, asking whether there is a bed or not. So calls were coming from all over India, as you all know. So then we decided, okay, we should also admit the patients. Then, more sicker patients. So we need an ICU. So we were looking for the best ICU team around. So obviously that is Sipaka. So this is about the COVID mandate. But apart from that, Westminster Patti Brifa Soruna, obviously, they all have said already, it's a world-class facility. And in the established Pandadlan, and the initial days then I have been here. So the chairperson was very particular that the hospital should have only the best equipments and best doctors. So it's a very rare combination to see both. So there are so many hospitals in Chennai, so we wanted to be unique. So what we did, we combined the best equipments, not only in India, in the world. I can tell you very, very categorically. So it's the best equipments we have in the world, and the doctors are best doctors. So the combination of two makes it a very real, unique facility in Chennai. But infrastructure, I don't have to say, you would have seen yourself. The reception infrastructure is also very, very good. And to add to all these things, they are all at affordable price. So if you see, there is no correlation between the facility and the charges we charge. So that patients who have been here, they will realize. And the equipment, just to quote a few, radiology, if you take, there are MRIs on every street now in Chennai, but our MRI is 3 Tesla MRI, which is like a camera resolution. This is the highest. Only very few MRIs with the 3D are available in Chennai. So we are one amongst them. After you take you take dental, all the services. We have the the latest and most advanced equipment and instruments, and the manpower behind it as well. So we are also concentrating on healthcare, the preventive health checks. Endoscopy suite, we have 3 beautiful endoscopy suite. In the theatres, operation theatres, we have 3 operation theatres, which are again ultra modern. It is like, I was working in UK, so I didn't find any difference working there and here. It is absolutely exactly the same. So it is to that standard, other than Solar. So this is the best facility, and we have recently opened this COVID facility. This is a recent addition to our existing services. Thank you once again. As we said, I'm really delighted to see so many brothers from, maybe sisters also from press. This shows your commitment, actually. இந்த ஒரு கோவிட் டைமில் எல்லோரும் வீட்டில் இருங்கன்னு சொன்னபோது ஒரு குட் நியூஸ் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த டைமில் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த whatever the pandemic that is happening and the second wave, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஏன்னா ஆக்சிஜன் இருக்குது, பட் மோர் பீப்புளுக்கு அது இப்போ ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுனால அது ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் இப்போ கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு பெட்ஸ் கஷ்டமாக இருக்குது. எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது எங்களுக்கு, இன்க்ளூடிங் ஆந்திராலேருந்து சவுத்து தமிழ்நாடுலேருந்து பெட்ஸ் வேணும், ஆக்சிஜன் ட்ராப் ஆகுது, என்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வெஸ்ட்மினிஸ்டர் வந்து இட்ஸ் எ கிரேட் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லண்டன். ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கொடுக்குற ஆர்கனைசேஷன். இங்கே நம்ம சென்னையில் நீங்களே பார்த்தீங்க how the building is, and it is such a great the structure here. அவங்களெல்லாம் ஒரு டே கேர் சென்டர், ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டில் இருந்த ஹாஸ்பிட்டலு இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் த நீட் பை தி பாப்புலேஷன் பப்ளிக், அவங்களுடைய மெயின் திங் அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டு they have now opened up for COVID ward and COVID ICU. So which really எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. I am seriously grateful to you, sir, for this intervention and for this. I am really amazed. Now coming back, Sipaka,
நாங்கள் as you know we are ICU people. பேசிக்கலி ஒரு இடத்துல எங்கள் ஐசியூ தேவையோ அங்கே போய் நாங்கள் ஐசியூ ரன் பண்ணிவிடுவோம். அதுதான் எங்களோட ஜாபு. அதே மாதிரி they asked us, can you run ICU? No, we said give us space, we'll run ICU, that's all. So that is how we are all joining hands with you, and we will try to meet your expectations, sir, because we know your standards. You want to bring international quality, international standards to Indian people at Indian price. That is what people should understand about. So let us see. I mean, this the commitment of Sipaka and the dream of Westminster today. They are joining hands for the benefit of the society and to save lives, which is the mission of Sipaka. Thank you so much.